என் உயிரே நான் உன்னை துதிப்பேன். கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தினாலே உங்களை ஆசீர்வதிக்கிறேன், வாழ்த்துகிறேன். கர்த்தர் தாமே இந்த நாளிலே நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகள் யாவையும் பரத்திலிருந்து உங்களுக்கு பரிபூர்ணமாக அருளி செய்து நீங்கள் இம்மையில் சுகித்திருக்கவும் மறுமையில் நிலைவாழ்வை பெற்றுக்கொள்ள கிருபை செய்வாராக. ஆமேன். கண்களின்படி கர்த்தருடைய வார்த்தைக்காக ஜெபம் செய்வோம். எங்கள் நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை கனப்படுத்தி மகிமைப்படுத்துகிறோம். சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்ன தம்முடைய வாக்கின்படி உடைய வார்த்தைகளை விளங்கிக் கொள்ளவும் ஒவ்வொரு பிள்ளைகளும் தங்கள் வாழ்வில் விடுதலையை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்வீராக. அடியினை மறைத்து உடைய வார்த்தைகளை விளங்கச் செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பலமுள்ள பிதாவே, ஆமேன். வாசிக்கும்படியாக இந்த நாளிலே நான் தெரிந்து கொண்ட வேத பகுதி ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 58வது அதிகாரம் 5ஆம் வசனம் முதல் 8ஆம் வசனம் முடிய. மனுஷன் தன் ஆத்துமாவை ஒடுக்குகிறதும் தலைவணங்கி நாணிலை போல் ரட்டிலும் சாம்பலிலும் படுத்துக்கொள்கிறதும் எனக்கு பிரியமான உபவாச நாளாய் இருக்குமோ? இதையா உபவாசம் என்று கர்த்தருக்கு பிரியமான நாள் என்று சொல்லுவாய்? அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதும் நுகத்தடியின் பிணையல்களை நெகிழ்கிறதும் நெருக்கப்பட்டிருக்கிறவர்களை விடுதலையாக்கி விடுகிறதும் சகல நுகத்தடிகளை உடைத்து போடுகிறதும் பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும் துரத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்து கொள்கிறதும் வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும் உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமலும் அல்லவோ இருப்பது எனக்கு உகந்த உபவாசம். அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும், கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும் என்பது. வாசி கேட்ட இந்த வேத பகுதியிலே உபவாசத்தை குறித்து ஏசாயா தீர்க்கன் ஒரு புதிய கோணத்தில் ஒரு காரியத்தை சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இங்கே நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறபடி உபவாசம் என்று சொன்னால் நாம் சரீரத்தை ஒடுக்குவதும் உணவை வெறுப்பதும் தான் உபவாசம் என்று நாம் எண்ணிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த பகுதியிலே ஏசாயா தீர்க்கன் உபவாசம் என்பது சரீரத்தை ஒடுக்குவதும் ஆகாரத்தை வெறுப்பது மாத்திரமல்ல, அதையும் தாண்டி ஒரு மெய்யான காரியமாக இருக்கிறது என்று சொல்லி ஒரு உண்மையை இங்கே அவர் சொல்லுகிறார். அது என்ன உண்மை என்று சொன்னால், அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதும் நுகத்தடியின் பிணையல்களை நெகிழ்கிறதும் நெருக்கப்பட்டிருக்கிறவர்களை விடுதலையாக்கி விடுகிறதும் சகல நுகத்தடிகளை உடைத்து போடுகிறதும் பசி உள்ளவனுக்கு ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும் துரத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்து கொள்கிறதும் வஸ்திரமில்லாதவனை கண்டால் வஸ்திரம் கொடுப்பதும் மாம்சமானவனுக்கு தன்னை ஒழிக்காமலும் இருப்பது அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம் என்று சொல்லுகிறார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த உலகத்திலே வியாதி உள்ள மக்கள் இருக்கிறார்கள், வறுமையில் வாடி தவிக்கிற மக்கள் இருக்கிறார்கள், பிசாசின் பிடியில் சிக்குண்ட மக்கள் இருக்கிறார்கள், பலவிதமான போதை வஸ்துகளுக்கு அடிமையான பிள்ளைகள் இருக்கிறார்கள், வஸ்திரம் இல்லாமல் சாலை ஓரத்தில் இருக்கிற மக்கள் இருக்கிறார்கள், வியாதியின் பிடியினாலே மரண படுக்கையில் இருக்கிற பிள்ளைகள் இருக்கிறார்கள். இன்னும் அநேகர் பலவிதமான கட்டுகள், அதாவது பிசாசினாலே கட்டப்பட்ட கட்டுகளினாலே கட்டப்பட்டவர்களாகவும் இருக்கிறார்கள். இவர்களை நாம் விடுதலை ஆக்க வேண்டும். இவர்களுடைய வாழ்விலே நாம் வெளிச்சத்தை கொண்டு வர வேண்டும். இதுதான் எனக்கு உகந்த உபவாசம் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். நாம் உபவாசம் என்றால் நம்மை ஒடுக்குவதும் ஆகாரத்தை வெறுப்பதும் என்று சொல்லுகிறோம். நாம் நல்ல உடைகளை உடுத்தி கொள்ளாமல் இருப்பதும் சாம்பலில் உட்கார்ந்திருப்பதும் போன்ற காரியங்களை நான் உபவாசம் என்று சொல்லுகிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், மற்றவர்களுக்கு வஸ்திரம் கொடுப்பதும் மற்றவர்களுக்கு ஆகாரத்தை கொண்டு கொடுப்பதும்
மற்றவர்களுடைய நோய்களை தீர்ப்பதும், மற்றவர்கள் என்னென்ன காரியங்களிலெல்லாம் கட்டப்பட்டிருக்கிறார்களோ அந்த கட்டுகளிலிருந்து ஜனங்களை எல்லாம் விடுதலை செய்வதும் தான் உகந்த உபவாசம் என்று சொல்லுகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்த நாட்களில் எல்லாம் அவர் வியாதியஸ்தர்களை சுகப்படுத்தினார். என்ன விதமான கட்டுகளாக இருக்கலாம், அத்தனை கட்டுகளையும் உடைத்து ஜனங்களை விடுதலை செய்தார். மரணப்படுக்கையில் இருந்தவர்களை சுகப்படுத்தினார். முடவர்களை எல்லாம் நடக்க பண்ணினார். ஆகாரம் இல்லாமல் இருந்த மக்களுக்கு ஆகாரத்தை பகிர்ந்து கொடுத்தார். இப்படியாக அவர் செய்த காரியம் என்ன? இந்த பூமியிலே மனுஷியாக வாழுகிறவர்களுக்கு இந்த உலகத்திலே அநேக தேவைகள் உண்டு. அந்த தேவைகள் அவர்களுக்கு பூரணமாய் கிடைக்காத பட்சத்தில் அவர்கள் அனுதின வாழ்விலே மிகுந்த வேதனையோடும் மிகுந்த சஞ்சலத்தோடும் ஒரு ஒடுக்கப்பட்ட நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு கிறிஸ்தவன் என்று சொன்னால், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புதிய சிருஷ்டியா இருக்கிறான். அந்த புதிய சிருஷ்டியினுடைய பணி என்ன தெரியுமா? நாம் நம்மை எப்படி விடுதலையாக்கி கொண்டிருக்கிறோமோ, நாம் எப்படிப்பட்ட ஒரு விடுதலையின் வாழ்வில் இருக்கிறோமோ, அந்த விடுதலையின் வாழ்வை அது கிடைக்கப்பெறாத மக்கள் வாழ்விலே ஏற்படுத்த வேண்டும். ஒரு மனுஷி பாவத்திலே, கொடுமையான பாவத்திலே விழுந்து அழிவில் இருந்து கொண்டிருந்தால் அவர்களுக்காக நாம் பரிதபித்து அவர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி அவர்களுடைய பாவ அழுக்கு அவர்களை விட்டு அகன்று போகும்படியாக நாம் பிரயாசப்பட வேண்டும். எத்தனை பேர் இந்த உலகத்திலே ஆகாரம் இல்லாமல் இருக்கிறார்கள்? அப்படியானால் நாம் எங்கேயோ இல்லாத மக்களுக்கு போய் கொடுக்க வேண்டிய அவசியமில்லை. நீங்கள் வசிக்கிற இடத்தில், நீங்கள் அனுதினம் போகிற வருகிற இடங்களில், நீங்கள் பணி செய்கிற இடங்களில், இல்லை என்றால் உங்கள் குடும்பத்தில் கூட ஆகார குறைச்சல் உள்ள குடும்பங்கள், பிள்ளைகள் உண்டு. அவர்களுக்கு நீங்க என்ன செய்யணும்? உங்களிடத்தில் இருக்கிற ஆகாரத்தை கொண்டு போய் கொடுத்து அவர்களை திருப்தியாக்க வேண்டும். இன்னைக்கு எத்தனையோ பிள்ளைகள் நல்ல வஸ்திரம் இல்லாதபடிக்கு, உடுத்திக் கொள்வதற்கான ஆரோக்கியமான வஸ்திரம் இல்லாதபடி இருக்கிற மக்கள் இருக்கிறார்கள். அவர்களும் மாற்று துணிகளை போற்றுக்கொள்வதற்கு ஏதுவாக அவர்களுக்கு வஸ்திரங்களை கொடுக்க வேண்டும். அப்படியானால் இயேசு என்ன சொல்லுகிறார்? ஒடுக்கப்பட்ட மக்கள், பலவிதமான கட்டுகளினாலே கட்டப்பட்டிருக்கிற மக்கள், வாழ்வாதாரத்திலே மிகவும் கோரமான நிலைமையில் அங்கே கீழே தள்ளப்பட்டிருக்கிற மக்களுக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி இயேசு சொல்லுகிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் நன்றாக கவனித்து பார்க்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் இன்று எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள்? நீங்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழுகிறீர்கள்? நல்ல சுகபோகமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா? இந்த நல்ல வாழ்க்கையை எல்லா மக்களுக்கும் கிடைக்கும்படியான ஒரு ஜீவியத்தை ஜீவிக்கும்படியாக கிறிஸ்து நம்மை அழைக்கின்றார். இன்னும் சில நாட்களுக்குள்ளே, இந்த மாதத்திலே நாம் பரிசுத்த வாரத்துக்குள் போக இருக்கிறோம். உபவாச நாட்களுக்குள் போக இருக்கிறோம். நாம் ஆகாரத்தை வெறுத்து ஒருக்க இருக்கிறோம். நாம் நம்முடைய உடலை ஒடுக்க இருக்கிறோம். அது நல்லதுதான். அது மாத்திரம் உபவாசம் அல்ல. அந்த நாட்களிலே அநேக ஜனங்களுடைய வாழ்விலே பெரும் விடுதலைக்கான காரியங்களை நீங்கள் செய்ய வேண்டும். அதற்காக ஜெபிக்க வேண்டும். அதற்காக பிரயாசப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்து சொன்னார், அக்கிரமக்காரர்களே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று சொல்லுகிறார். அப்போ அவர் சொல்லுகிறார், ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினாலே தீர்க்க தரிசனங்களை உரைத்தோமே, அற்புதங்களை அடையாளங்களை செய்தோமே என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் எனக்கு வஸ்திரம் இல்லாமல் இருக்கும்போது வஸ்திரம் கொடுக்கவில்லை, எனக்கு ஆகாரம் இல்லாத பொழுது நீங்கள் ஆகாரத்தை கொடுக்கவில்லை, நான் வேதனைப்பட்ட பொழுது என் வேதனையை நீங்கள் தீர்க்க வரவில்லை, எனக்கு பாடுகள் இருந்த பொழுது எனக்கு உதவி செய்ய வரவில்லை, ஆகவே நீங்கள் என்னை விட்டு அகன்று போங்கள் என்று சொல்லுகிறார்.
அப்பொழுது அவர்கள் கேட்கிறார்கள் இயேசுவினிடத்திலே, ஏசப்பா, நாங்கள் எப்பொழுது உம்மை கண்டு இதெல்லாம் உமக்கு செய்யாமல் இருந்தோம் சொல்லும் பொழுது அவர் சொல்லுகிறார், இந்த சிறியாரில் நீங்கள் ஒருவனுக்கு எதை செய்யாதிருந்தீர்களோ அதை நீங்கள் எனக்கு செய்யவில்லை என்று திருவளம் பற்றுகிறார். அப்படியானால் இன்னொரு கூட்டத்தை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் என்னை விசாரித்தீர்கள், எனக்கு உணவு கொடுத்தீர்கள், எனக்கு ஆகாரத்தை கொடுத்தீர்கள், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லுகிறார். அப்பொழுது அவர்கள் கேட்கிறார்கள், நாங்கள் எப்பொழுது உமக்கு இதை செய்தோம் என்று சொல்லும் பொழுது இயேசு சொல்லுகிறார், இந்த சிறியாரில் நீங்கள் இவர்களுக்கு இதெல்லாம் செய்தீர்களே அது எனக்கே என்ன செய்தீர்கள். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் வாழும் பொழுது, ஒருவன் ரட்சிக்கப்பட்டிருக்கும் பொழுது, ஒருவன் தேவனுடைய ஆலயமாய் மாறியிருக்கின்ற பொழுது அவனுடைய வாழ்வு எப்படி இருக்க வேண்டும் என்றால், தன்னை போல பிறனை உருவாக்குகிறவனாக இருக்க வேண்டும். அதுதான் உகந்த உபவாசம். ஒவ்வொரு உபவாச நாட்களிலும் நாம் அநேகருடைய வாழ்வை நாம் கிறிஸ்துவுக்குள் தேறினவர்களாக கட்டப்பட்டவர்களாக இருக்கிறது போல மற்றவருடைய வாழ்வை கொண்டு வந்து நிறுத்த வேண்டும். அதுதான் கிறிஸ்து விரும்புகிற காரியம். இன்னைக்கு எத்தனையோ பிள்ளைகள் பலவிதமான கட்டுகள், அது பாவ வாழ்க்கை, அசுத்தமான வாழ்க்கையிலே கட்டப்பட்டிருக்கிறார்கள். எத்தனை பேர் வாழ்க்கையிலே மேலோங்கி வளர முடியாதபடிக்கு பல இடையூறான காரியங்கள் அவருடைய வாழ்விலை தொற்றி கொண்டிருக்கிறது. அதிலிருந்து விடுதலை பெற முடியாமல் அவர்கள் தவித்து கொண்டிருக்கிறார்கள். இயேசு தம்முடைய பிள்ளைகளுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். நீங்கள் அவர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது, அவர்கள் மீது உங்கள் கைகளை வைக்கின்ற பொழுது அவர்கள் வாழ்வில் இருக்கிற கட்டுகள் எல்லாம் அறுக்கப்படும். அவர்கள் எப்படிப்பட்ட கட்டுகளில் இருந்தாலும் கர்த்தர் அந்த கட்டுகளிலிருந்து அவர்களை விடுதலை செய்ய வல்லவராக இருக்கிறார். அந்த அதிகாரத்தை உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அவர்களுக்கு இயேசு நல்லவர் என்று சொல்ல வேண்டும். இயேசுனுடைய காரியம் எப்படி இந்த பூமியிலே நடந்து கொண்டிருக்கிறது என்பதை அவர்களுக்கு சொல்ல வேண்டும். இயேசு உங்கள் வாழ்வில் ஒளியாய் இருக்கிறார், என் வாழ்வில் அவர் ஒளியாய் இருக்கிறார், உங்கள் வாழ்விலும் ஒளியாய் மாற அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார் என்று சொல்ல வேண்டும். அப்படியானால் இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறார்? உபவாசம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற நன்மைகள் எல்லாம் எந்த மக்களுடைய வாழ்வில் இல்லையோ அந்த மக்களுடைய வாழ்வில் அந்த நன்மை கிடைக்க செய்வதற்கு நாம் ஜெபத்திலும் நம்முடைய கிரியைகளிலும் அதை செய்ய வேண்டும். அதை தான் ஆண்டவர் விரும்புகிறார். அதுதான் உபவாசம் என்று சொல்லுகிறார். இன்னைக்கு நம்ம கண்ணு முன்னால நம்ம போகிற வருகிற இடங்களில எத்தனை மக்களுடைய வாழ்விலே எப்பேற்பட்ட கட்டுகள் இருக்கிறது. இருளில் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய வாழ்க்கை நாசமாய் கொண்டிருக்கிறது. அவருடைய வாழ்க்கை அழிவின் பாதையை நோக்கி கொண்டிருக்கிறது. எத்தனையோ பேர் இயேசுவை அறியாமல் அவர்கள் ஏதேதையோ தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நாம் இயேசுவை கொடுக்க வேண்டும் அல்லவா? வஸ்திரம் இல்லாமல் எத்தனை பேர் சாலை ஓரங்களில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு வஸ்திரத்தை கொண்டு போய் கொடுங்க. எத்தனை பேர் ஆகாரம் இல்லாமல் இருக்காங்க, அவங்களுக்கு ஆகாரத்தை கொண்டு போய் கொடுங்க. எத்தனை பேர் பாடுகளினால் இருக்காங்க, அவங்க வாழ்க்கையில பிள்ளைகளுடைய திருமண காரியத்தில் ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கும், கற்பத்தின் கனியில் ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கும், வேலையில் ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கும், தொழிலில் ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கும். இப்படிப்பட்ட குறைச்சல் உள்ள வாழ்க்கையில் வாழுகிற மக்களுக்கு இயேசு உங்களுக்கு இதில் எல்லாவற்றிலிருந்து விடுதலை தருவார், நன்மையானதை தருவார் என்று சொல்லி நாம் துரிதமாக அவர்களுக்கு போய் சொல்லி அவர்களுடைய கட்டுகள் எல்லாம் அறுக்க வேண்டும். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, எந்த கட்டா இருக்கட்டும், பிசாசு கட்டா இருக்கட்டும், போராட்டமாக இருக்கட்டும், எந்த விதமான மன சஞ்சலமாக இருக்கலாம், இயேசு சொல்லுகிறார், நீங்கள் போய் அவங்களுக்கு விடுதலை செய்யுங்க. நீ என் நாமத்தினால போய் விடுதலை செய்யுங்க. நீங்கள் உங்கள் கண்ணு முன்னால் எத்தனை பேரை பார்க்குறீங்க, எப்படிப்பட்ட கட்டுகளினாலே கட்டப்பட்டவர்களாக இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட போய் இயேசுவின் நாமத்தினாலே அவங்களை விடுதலை செய்யுங்க. இதுதான் உகந்த உபவாசம் என்று சொல்லுகிறார். அப்போ இந்த இடத்துல அவர் சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா? உன்னை போல் பிறனை நேசி, உன் வாழ்க்கையை போல் பிறனுடைய வாழ்க்கையை உயர்த்து. அதை உயர்த்துவதற்கான காரியங்களை இயேசு கிறிஸ்து மூலமாய் செய்ய என்று சொல்லுகிறார். அதை செய்கின்ற பொழுது கர்த்தர் அந்த ஆசீர்வாதத்தை பரிபூரணமாய் கொடுக்கிறார்.
எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இன்று இந்த விடுதலையை இந்த பூமியிலே நீ காண்கிற மக்கள் வாழ்வில் செய்ய உன்னை அழைக்கின்றார். நீ நினைக்கலாம், நான் விடுதலை செய்ய முடியுமா, நான் பிசாசை துரத்த முடியுமா, நான் வியாதியை குணப்படுத்த முடியுமா? ஆண்டவர் சொல்லுகிறார், முடியும். நான் இதெல்லாம் செய்து அதற்கு மேலே அவங்களுக்கு ஆகாரத்தை கொடு, உடைமைகளை கொடு, நல்ல வாழ்க்கையை கற்றுக்கொடு. ஆண்டவர் நீ செய்கிறதை அவர் வாழ்விலே செய்ய வல்லவராக இருக்கிறார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இதுதான் உகந்த உபவாசம். கண்களை மூடி கர்த்தருடைய வார்த்தைக்காக நாம் ஜெபம் செய்வோம். எங்கள் நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலே உகந்த உபவாசம் என்றால் ஒடுக்கப்பட்ட மக்கள், பாடுள்ள மக்கள், வியாதி உள்ள மக்கள், சஞ்சலம் உள்ள மக்களை கண்டு விடுதலை செய்வதுதான். இந்த நாளிலே இந்த வார்த்தையை கேட்டு இன்று முதல் இந்த விடுதலையை செய்வதற்கு துரிதமாய் போகிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளையும் வல்லமையினால் நிரப்பி அவர்கள் விடுதலை செய்கின்ற பொழுது உம்முடைய வல்லமை அவர்கள் மூலமாய் பிறருடைய வாழ்விலே விடுதலையை செய்யட்டும். இந்த உபவாச நாட்களிலே உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் அநேகருடைய வாழ்விலே இந்த விடுதலையை கூறவும், விடுதலையை கட்டளையிடவும், விடுதலை செய்ய கருவைத்தாரும். அநேக மக்களுக்கு ஆகாரத்தை கொடுக்கவும், உடைமைகளை கொடுக்கவும், அவர்களை பராமரிக்கவும், அவர்களை பாதுகாக்கவும், ஆதரவு கொடுக்கவும், அரவணைக்கவும், உம்முடைய அன்பை சொல்லவும் கருவைத்தாரும். அப்படி செய்வதற்காக நன்றி. இதை செய்கிற பிள்ளைகளுடைய வாழ்விலும் பெரிய விடுதலையை தாரும். அவருடைய வாழ்வும் வெளிச்சமாய் மாறட்டும். அவருடைய வாழ்க்கையிலும் இருக்கிற இருள் நீங்கட்டும். சஞ்சலம், தவிப்பு வெளியேற கருவை செய்யும். நீர் அப்படி செய்வதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் வல்லமுள்ள பிதாவே, ஆமென். பிதாவே தம் மகிமையில் இயேசு ராஜா, ஆம் பிதாவே என் இதயத்தில் இயேசு ராஜா, ஆம் பிதாவே தம் வசனத்தில் இயேசு ராஜா, போற்றுகிறோம் நாங்கள் போற்றுகிறோம், தம்மை போற்றுகிறோம். ஆமீன். ஒருவராய் பெரும் செயல் செய்பவர் நீரே, பரிசுத்த ஆவியின் கிரியைகள் பெரிதே. ஒருவராய் பெரும் செயல் செய்பவர் நீரே, பரிசுத்த ஆவியின் கிரியைகள் பெரிதே. போற்றுகிறோம் நாங்கள் போற்றுகிறோம், தம்மை போற்றுகிறோம். எல்லாம் அற்புதம் அதிசயம் இயேசு ராஜா, அற்புதம் அதிசயம் இயேசு ராஜா, ஆம் பிதாவே தம் மகிமையில் இயேசு ராஜா, ஆம் பிதாவே என் இதயத்தில் இயேசு ராஜா, ஆம் பிதாவே தம் வசனத்தில் இயேசு ராஜா, போற்றுகிறோம் நாங்கள் போற்றுகிறோம், தம்மை போற்றுகிறோம். பெரிய மலை என்றோம், மால்டோ வரையிலும் எடுத்துச் சென்றீர். பண்ணை விளை என்றோம், பாரதம் முழுவதும் கிளைவிடச் செய்தீர். அற்ப ஆரம்பத்தை அற்புதமாக மாற்றி விட்டீர். போற்றுகிறோம் நாங்கள் போற்றுகிறோம், தம்மை போற்றுகிறோம். ஆமீன். ஒருவராய் பெரும் செயல் செய்பவர் நீரே, பரிசுத்த ஆவியின் கிரியைகள் பெரிதே. ஒருவராய் பெரும் செயல் செய்பவர் நீரே, பரிசுத்த ஆவியின் கிரியைகள் பெரிதே. போற்றுகிறோம் நாங்கள் போற்றுகிறோம், தம்மை போற்றுகிறோம். எல்லாம்
இடர்களை போக்கிலும் மரத்திலும் காப்பவர் நீரே. அனுப்புகின்றோர்க்கு கொடுக்க கொடுக்க கொடுப்பவர் நீரே. சிந்தும் கண்ணீரை அறுவடையாக்கும் வல்லவரே போற்றுகிறோம், நாங்கள் போற்றுகிறோம், தம்மை போற்றுகிறோம். ஆமீன். ஒருவராய் பெரும் செயல் செய்பவர் நீரே, பரிசுத்த ஆவியின் கிரியைகள் பெரிதே. ஒருவராய் பெரும் செயல் செய்பவர் நீரே, பரிசுத்த ஆவியின் கிரியைகள் பெரிதே. போற்றுகிறோம், நாங்கள் போற்றுகிறோம், தம்மை போற்றுகிறோம். எல்லாம் அற்புதம் அதிசயம் இயேசு ராஜா, அற்புதம் அதிசயம் இயேசு ராஜா. ஆம் பிதாவே தம் மகிமையில் இயேசு ராஜா. ஆம் பிதாவே என் இதயத்தில் இயேசு ராஜா. ஆம் பிதாவே தம் வசனத்தில் இயேசு ராஜா. போற்றுகிறோம், நாங்கள் போற்றுகிறோம், தம்மை போற்றுகிறோம். வயதினிலும் தரிசனம் தொடரச் செய்கின்றீரே. இளைய தலைமுறைகள் தரிசனம் சுமக்கச் செய்கின்றீரே. இரண்டாம் வருகை வரை தம் சபையை கட்ட எழுப்பினீரே. போற்றுகிறோம், நாங்கள் போற்றுகிறோம், தம்மை போற்றுகிறோம். ஆமீன். ஒருவராய் பெரும் செயல் செய்பவர் நீரே, பரிசுத்த ஆவியின் கிரியைகள் பெரிதே. ஒருவராய் பெரும் செயல் செய்பவர் நீரே, பரிசுத்த ஆவியின் கிரியைகள் பெரிதே. போற்றுகிறோம், நாங்கள் போற்றுகிறோம், தம்மை போற்றுகிறோம். எல்லாம் அற்புதம் அதிசயம் இயேசு ராஜா, அற்புதம் அதிசயம் இயேசு ராஜா. ஆம் பிதாவே தம் மகிமையில் இயேசு ராஜா. ஆம் பிதாவே என் இதயத்தில் இயேசு ராஜா. ஆம் பிதாவே தம் வசனத்தில் இயேசு ராஜா. போற்றுகிறோம், நாங்கள் போற்றுகிறோம், தம்மை போற்றுகிறோம், தம்மை போற்றுகிறோம், தம்மை போற்றுகிறோம், தம்மை போற்றுகிறோம். நானே நல்ல மேய்ப்பன், நானே நல்ல மேய்ப்பன், இந்த உலகை ஆளும் மேய்ப்பன், இந்த உலகை ஆளும் மேய்ப்பன். மந்தை மேய்க்கும் மேய்ப்பனாய், இசையான மைந்தனாய். மந்தை மேய்க்கும் மேய்ப்பனாய், இசையான மைந்தனாய். இதை நீக்கும் நேசனாய், இதை நீக்கும் நேசனாய். வந்தேன் சொந்தமாய். நானே நல்ல மேய்ப்பன், நானே நல்ல